விவசாயினா சீமான், சீமான்னா விவசாயி. அதுலயும் உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சிய ஏன் மூஞ்சிதான் அது சீமான போட்டுருவான். நீ ஒன்னும் பண்ண முடியாது. என்ன உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வாருங்கள் நாம் தமிழர் தேசத்தோடு பயணிப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செம்மொழி படுகொலை, அதாவது தமிழீழத்தில் நடந்த படுகொலையை பற்றி அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான் பேசிய பேச்சுதான் இப்பொழுது நம்ம காணொலியில் பார்க்கலாம். உங்களை கொன்றுட்டேன், கதை முடிஞ்சு. இந்த லஞ்சம் வாங்குறது, ஊழல் செய்யறது, மலையை குடையிறது, மண்ணல்றது, இன்னது செய்வேன்னு தெரியாது பாத்துக்க. இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சிருக்கான் பாரு, இதே மாதிரி நீ தோண்டின குழியில போட்டு மூடிடுவேன். அதே பொக்குழி, அதே குழி, அவ்வளவுதான். நீ அதுக்கு பின்னாடி பாருங்க, இந்த அக்கிரமம் சொல்லிட்டு தானே செய்யறேன். என்ன சாட்டை உனக்கு உனக்கு குவாரி, ஒரு குவாரி ஓனர் ஆபீஸ் ரூமுக்குள்ள வாங்க இருங்க, உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்களை எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது. இப்படி உன்னைய அன்பு தம்பி தங்கைகள் அறிந்துக்கிறணும். நீ அடிமை, நான் அடிமை, நாம் அடிமைகள். நமக்கென்று ஒண்ணும் இல்ல. நீ எல்லாவற்றை இழந்து நிற்கிறாய். ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு ஒரு நின்னு போராட உனக்கு நிலமில்லை. ஆசிரியர் பெருமக்களா, அறிவார்ந்தவன் வீதியில நிக்கிறான், ஒண்ணும் மனம் இல்ல. ஜாக்டோஜியோ போராடுறான், வீதியில் நிக்கிறான். போக்குவரத்து தொழிலாளன் வீதியில நிக்கிறான். வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள் போராடுறதுக்கு 13 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதுறான். ஒருத்தனுக்கும் வேலை இல்ல. நீ என்ன பண்ணுவ சீமான்? 13 லட்சம் பேர் இல்லடா, எல்லா பேருக்கும் அரசு வேலை கொடுப்பான்டா. பிரபாகரன் மகன் கொடுப்ப எல்லா பேருக்கும் அரசு வேலை. நோ ஊபர், ஓலா, நோ சுகி, சுமோட்டோ, ஸ்டாப் இட். யாரா அந்த முதலாளி? யாராவது சொல்றா? சுகி சுமோட்டோ ஓனர் யாரா சொல்ற? முதலாளி யாராவது தெரியும்? ஊபர், ஓலா தெரியாது. என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாரு. 6 மாசம் கழிச்சு இந்த பாரு, நானும் தூங்குறதெல்லாம் அந்த எவனையும் தூங்க விடுறதில்ல. பார்த்துட்டே இருக்கு, எவனையும் தூங்க மாட்டேன்.